ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நோக்கரனர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம், தர்மவானிகள் வீடு. இப்போ தனுசு ராசிக்கு நல்ல ஒரு யோகமான அமைப்பு வருதுங்க. இந்த புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்குது. ஏப்ரல் 14 சித்திரை 1 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 நாளுக்கு உதயமாகுது. இதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் தனுசு ராசிக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் தெரியும். குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இதுலேயும் தமிழ் புத்தாண்டை பற்றி 2 வரி வார்த்தை சொல்லிடுறேன். ஏன்னா புத்தாண்டு பிறந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன். புத்தாண்டு ரொம்ப முக்கியமானது, சரியா? ஜோதிடம் பார்க்குறவங்க, ராசி பலன் பார்க்குறவங்க, அந்த ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு புத்தாண்டு ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. புத்தாண்டு அன்றைக்கி தான் பஞ்சாங்கம் பார்க்குறாங்க, வாசிக்கிறாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள்லாம் புத்தாண்டு அன்றைக்கி நடக்கு. சித்திரகுப்த நாயனார் பிறந்தது புத்தாண்டு அன்றைக்கி தான், தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி தான், சித்திரை விசு. அதனால் அன்றைக்கி அந்த புராணமெல்லாம் படிப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஐதீகம் இருக்குது. சரி, அதுபோக நீங்கள் பூஜை பண்ணுற நேரம் காலையில் 7 to 10, 14/4/2024 சித்திரை 1 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் வந்துச்சு. அதுக்கு பின்னாடி தூய ஆடைகளை உடுத்திட்டு வீட்டில் பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டில் பூஜை அறையில் பகவானை நமஸ்காரம் பண்ணுங்கள். 3 பழம் வைங்க. மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் 3 பழத்தை வச்சு படையில் வச்சு நைவேத்தியம் பண்ணி உங்கள் காரியங்களை செய்யுங்க. வீட்டில் சாப்பாடில் மதியம் மாங்காய் பச்சடி வைங்க. வேப்பம்பூ ரசம் வைக்கலாம், வேப்பம்பூ பச்சடி வைக்கலாம். கசப்பையும் தேசிக்கிறது நல்லது தான். வேப்பம்பூ அது அதை தயார் பண்ண முடியலைன்னா பாவக்காய் பச்சடி கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா பாவக்காய் கூட சாம்பார் கூட்டு பொரியலை சேர்த்துக்கலாம். ஏன்னா கசப்பையும் சேர்க்குறது ஒரு வகைக்கு நல்லது தான். ஏன்னா கசப்பும் வாழ்க்கையில் ஒன்று, அதையும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்கிறதுக்கு தான் அந்த கசப்பையும் அன்றைக்கி சேர்த்துக்கிறாங்க. அறுசுவை உணையும் சேர்த்து சாப்பிட்ணும். இனிப்புக்கு பழங்களை வைக்கிற மாதிரி உப்பு, புளி, காரம், கசப்பையும் சேர்த்துக்கிறது நல்லது. சரி நேயர்களே, ஓரிரு வரி தான் சொல்லியிருக்கேன் தமிழ் புத்தாண்டை பற்றி. அதுபோல் வீட்டில் பெரியவங்க சில ஐதீகத்தை சொன்னாங்கன்னா அதை கடைப்பிடிங்க. பெரியவா பேச்சை கேளுங்க. பெரியவா பெருமாள் மாதிரி. ஓகே நேயர்களே, இப்போ பெரியவானா என்ன, பெரியவங்கன்னு அர்த்தம். வீட்டில் இருக்கிற மூத்தவர்கள் அர்த்தம், சரியா? நீங்கள் வேறு எதுவும் சிலாங்க எடுத்துக்கிறாதீங்க. பெரியவனா பெரியவர்கள், வீட்டில் இருக்க மூத்தவர்கள், அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு வயதிலும் அனுபவத்திலையும் மூத்தவர்கள். சரி நேயர்களே, இப்போ தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் 1-4 கூடியவர், சுகஸ்தானாதிபதி அவர் தான், ராசிநாதன் அவர் தான். உங்கள் மனம் உடலை நிர்ணயிக்கிறவர் அவர் தான். அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. மே 2ஆம் தேதி போயிடுவார். இன்னும் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஒரு 24 நாட்கள் தான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். அப்புறம் பயிற்சி ஆயிடுவார். நான் குரு பயிற்சிக்கு இன்னும் வீடியோ போடுறேன். நான் அந்த டைம் இருக்கும்போது போடுறேன். நான் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, 6ஆம் இடத்துல குரு போது அந்த அளவுக்கு நல்லதல்ல. இருந்த போதிலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பார் குரு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் குரு சுபவர்க்கு எடுத்திருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரத்தில் ஏறுறாரு. சூரியன் நட்சத்திரம் எடுத்திருக்கிறாரு. ஏப்ரல் 16ஆம் தேதி அவர் செவ்வாய்க்கிழமை அவர் கிருத்திகை 1ஆம் பாதத்துக்கு போகிறாரு. நல்ல விசேஷங்க. கிருத்திகை 1ஆம் பாதம் சுபவர்க்கு எடுக்கிறாரு. அருமையான அமைப்பு. குரு சுபவர்க்கு எடுக்கிறது உங்களுக்கு சுபமாக பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 16ஆம் தேதியிலேருந்து மே 2 வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார், சரியா? ஒரு 14, 15, 16 நாட்கள், ஒரு 2 வீக்ஸ் வச்சுக்கோங்க. 2 வாரத்துக்கு ஒரு சிறந்த பலனை கொடுப்பார். உங்கள் ராசிக்கு 1-4 கூடையவன் 9 கூடையவன் சாரம் வருது. அருமையான அமைப்பு. குடும்பத்தில் தாய் தப்பனோட ஆதரவு இருக்கும். நல்லா இருப்பீங்க. சுகஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி சாரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு. அருமையான அமைப்பு. சூரியனும் சுபத்துவம் மாறாரு. ஏன்னா சூரியனும் அந்நேரம் போய் குருவோட சேர்றாரு. ஏப்ரல் 14ஆம் தேதியே சேர்ந்துருவார். உடனே சேர மாட்டார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நகர்ந்து போய் குரு கூட சேருவார். குரு சூரியன் சேருது நல்ல அமைப்பு. சூரியனை சுபத்துவப்படுத்தவர் 5ஆம் இடத்துல இந்த சம்பவம் நடக்குது. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் சூரியன் 9ஆம் இடத்துல 9 கூடியவர் 5ஆம் இடத்துல சுபத்துவம் மாறாரு. சூரியன் எந்த அளவுக்கு சுபத்துவம் மாறாரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். காரிய வெற்றி இருக்கும். ஆளுமை அதிகாரம் இருக்கும். தன்னம்பிக்கையாக இருப்பீங்க. நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக குரு சூரியன் சாரம் எடுத்து சூரியன் கூட சேருது. அருமையான அமைப்பு. குரு சூரியன் இது நல்ல ஒரு யோகம். குரு சூரியனை பார்த்தா அது சூரிய நாராயண யோகம். ஏன்னா சிவன் சூரியன் சிவனோட அம்சம் அப்படிங்கிறோம்.
அந்த அமைப்பு வந்து நேருக்கு நேர் பார்த்துக்கிறது வந்து சூரிய நாராயண யோகம். அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாலும் அந்த யோகம் வந்து வரும். சரியா? ஏன்னா குரு வந்து எப்படியும் ஒரு 3 பார்வையில் சூரியனை பார்ப்பார். சூரியன் ஒரு பார்வையில் தான் குருவை தொடர்பு கொள்வார், 7ஆம் பார்வையில். ஆக்சுவலாக சூரியனுக்கு பார்வை கிடையாது. சூரியன் வந்து நல்லா பார்த்தோம்னா, சயின்ஸ் படி பார்த்தோம்னா பூமியில் இருந்து பார்க்குற கிரகம் தான். ஸோ பூமியின் நகலுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு மண்டலம் மாறி வருவார். சரி, அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம் நம்ம. பட் வந்து குரு வந்து சூரியனை பார்ப்பார், 3 பார்வையில் பார்ப்பார், 5 பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஆனால் இப்போ வந்து சேர்றது ஒரு நல்ல யோகம் தான். கிரக சேர்க்கையே தானே யோகம். யோகங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கிரகங்கள் சேர்றது தான். இந்த குரு சூரியன் சேர்க்கை வந்து நல்லா இருக்குது, ஜோதிட விதிகளின்படி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? இந்த சூரிய நாராயண யோகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக வேலை செய்யுது. 2 பேருமே ஸ்தான பலம் படுறாங்க. அதில் வந்து சூரியன் உச்சம் அடைகிறாரு. உச்ச சூரியனோட குரு சேர்றது நல்ல அமைப்பு தான். இங்கே வந்து குருவினுடைய பலம் இழப்பார். குரு வந்து சூரியன் கூட சேரும்போது கொஞ்சம் இயல்பு நிலை இழப்பார். ஆனால் சூரியனை பலப்படுத்துவார். சூரியனை பலப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, தாயை காட்டிலும் தாப்பனுடைய கை ஓங்கி இருக்கும். உங்களுக்கு வந்து சிறப்பாக இருப்போம். குடும்பத்தோடு உங்களால் சேர்ந்து இருக்க முடியாது, வேலை வெட்டின்னு அலைவீங்க. ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதி கொஞ்சம் வீக்காகி பாக்கியஸ்தானாதிபதி வந்து கொஞ்சம் பவர் ஆகிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் இணக்கமாக இருக்க முடியாது. வேலை வெட்டின்னு வெளி வட்டாரத்திலே இருப்பீங்க. அந்த அமைப்பை கொடுப்பாரு. இந்த சேர்க்கை, இந்த நட்சத்திர பயிற்சி ஒரே நேரத்தில் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி சூரிய சாரத்தில் ஏறிட்டு சூரியன் கூட சேர்றார் குரு. சரியா? இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் வந்து தனுசு ராசிக்கு அப்பழுக்கற்ற யோகர். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதனால் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியில் நல்ல பலன்கள் இருக்கும். கையில் காசு பணம் அதிகரிக்கும், சமூகத்தில் மரியாதை இருக்கும். இது பெரிய விஷயம். சோசியல் ஒர்க் பார்க்குறவங்க, சொசைட்டியில் இருக்கிறவங்க, மக்கள் மத்தியில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அரசியல் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றியை காணலாம். இந்நேரம் எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால ஜனன ஜாதகத்தில் நல்லா இருந்து தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் தனுசு ராசியில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். இல்லைனா நீங்கள் சார்ந்த கட்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும், கிரெடிட் கிடைக்கும். அதுபோக உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் இருக்கும். நான் சொன்னேன்ல, அலைச்சல் இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அலைச்சலை கொடுப்பாரு. ஆனால் அந்த அலைச்சல் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும், வருங்காலத்துக்கு வந்து வளமாக இருக்கும். அந்த பயணங்கள் வந்து உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். சரியா? ஆள் நல்ல திறமையாக இருப்பீங்க. ஏன்னா சூரியன் வந்து பண்ணுறதுனால திறமையாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையாக இருப்பீங்க, ஆத்ம பலம் அதிகரிக்கும். ஒரு மனிதனுக்கு ஆத்ம பலம் இருக்கணும். என்ன தான் இருந்தாலும் சரி, ஆத்ம பலம் இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து அனைத்து காரியத்தையும் செய்ய முடியும், எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். ஆத்ம பலம் இருக்கணும். அந்த ஆத்ம பலம் இருக்கும். மதிநுட்பமாக இருப்பீங்க, நல்ல யோசனைகள் இருக்கும். நீங்கள் வந்து மனதாலும் நினைவாலும் சிறப்பாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு ஈஸியாக சில ஐடியா கொடுப்பீங்க. உங்கள்கிட்ட யோசனை வாங்குறவங்க நல்லபடியாக இருப்பாங்க. அதாவது சிறந்த யோசனைகளாக உங்களுக்கு வரும். அதாவது எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆலோசனை குழுவில் நீங்கள் ஒரு தலைவராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். அதுபோக உங்களுக்கு நீங்களே வந்து சில திட்டங்களை வகுத்துக்கிடுவீங்க. குடும்பத்திலும் சில திட்டங்களை சொல்லுவீங்க. குடும்பத்திலையும் சில பேருக்கு ஆலோசனை அறிவு கூறுதலாக கெட்டிக்காரனாக இருப்பீங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படும். பெற்றோருக்கு யோகம் இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி பங்காளிகள் உறவு முறை நல்லா இருக்கும். சரியா? உயர்ந்த அந்தஸ்தில் நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். பெரிய பிரபுக்கள், மகான்கள், இவங்களுடைய சகவாசம் கிடைக்கும். பிரபுக்கள்ங்கிறது வந்து பணக்காரங்கள் தான் பெரிய பிரபுக்கள் சொல்லுவோம். பெரிய கோடீஸ்வரங்க, லட்சாதிபதிகள், இவங்களுடைய சகவாசம் கிடைக்கும். மகான்கள்ங்கிறது ஆன்மீகவாதிகள். சரியா? 2மே கிடைக்கும். ஏன்னா குரு வந்து ஆன்மீக கிரகம், சூரியன் வந்து ஒரு அதிகாரம், ஆளுமை, வர்க்கம் உள்ள கிரகம். ஸோ ஆளுமையும் ஆன்மீகமும் ஒன்றா சேருது. ஆளுமை, ஆன்மீகம், அதிகாரம் ஒன்று சேரும்போது அது ஒரு வித்தியாசமான பலனை கொடுக்கும் உங்களுக்கு. அதுபோக தூர தேசத்துக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வருகின்ற 1 மாத காலத்துக்கு. சரியா? சித்திரை மாதம் முழுக்க உங்களுக்கு தூரதேசம் எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. யாத்திரை போயிட்டு வரலாம். காசி, ராமேஸ்வரம் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. மற்ற தீர்த்த ஸ்தலங்கள், தீர்த்த யாத்திரைகள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். அது சிவ வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் சிவனுடைய அம்சம் அல்லவா. அதனால் சிவன் சம்மந்தப்பட்ட வைஷ்ணவ தலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு, சைவ தலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டிங்கன்னா வெற்றி இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து வெற்றிக்கு ஒருவன். அந்த வெற்றியை அவர் திறப்பாக கொடுப்பாரு. நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு பரிசு வெகுமதியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செய்து மறக்க மாட்டீங்க. யார் என்ன உதவி செஞ்சாலும் அதை நல்லபடியாக செய்வீங்க. ஈகை, இரக்கம், கருணை, காருண்யம் இருக்கும். சூரியன் ஒரு கருணை கடவுள். சரியா? காருண்ய மூர்த்தி. நல்லா செய்வார். சரியா? உங்கள் கையில் நல்லா காசு பழத்தை புழங்க விடுவார். நீங்களும் மகிழ்ந்து மற்றவங்களும் மகிழ வைப்பீங்க. மற்றவங்களெல்லாம் எடுத்து கொடுத்து உதவுவீங்க. சரியா நேரில்? அந்த அமைப்பெல்லாம் சூரியன் சிறப்பாக செய்வார். ஏன்னா கர்ணனின் தகப்பன் அல்லவா. அதனால் அந்த கொடைவள்ளல், அந்த கொடைத்தன்மை கூடுதலாக இருக்கும். தன் சுகத்தை தானாக பார்த்துக்கிருவீங்க. பூர்வீக சொத்துலாம் சேருவது ஈஸியாக இருக்கும். சரியா? தகப்பன் வழியில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். தகப்பன் வழி யோகம் வந்து நல்லா உங்களுக்கு கைகூடும். அதுபோக 9 குடைவன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல ஆதிபத்தியம் தான். ஒரு கோணாதிபதி ஒரு கோணத்தில் இருக்கிறாரு, இன்னொரு கோணத்தில் இருக்கிறாரு. ஸோ 2 கோணம் வலுப்படுது. 9
5 ஒரு ராசிக்கு வந்து கோணங்கள் வலுப்படும் போது ராசி வந்து வலுப்படும். மற்ற கிரகங்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலுமே கோணம் வலுப்படும் போது நல்லாயிருக்கும். அதுபோக இந்த காலகட்டத்தில் வந்து செவ்வாயும் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். பரிவர்த்தனை யோகம் வரும். அடுத்து ஏப்ரல் 22ஆம் தேதி செவ்வாயும் உங்கள் ராசிக்கு போயிடுவார். இந்த காலகட்டத்தில் தான் அவரும் போவார். ஸோ பரிவர்த்தனை வரும்போது கூடுதல் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5 கூடியவன் 4ஆம் இடத்துக்கு வருது கூடுதல் சிறப்பு. சரியா? அப்போ பார்க்கும்போது செவ்வாய், குரு, சூரியன் இந்த 3 பேருமே நல்லா இருக்கிறாங்க. தனுசு ராசிக்கு வேண்டிய 3 கிரகங்களுமே இந்த சித்திரை மாதம் நல்லா இருக்கிறாங்க. சரியா? அப்படியே தான் பலன்கள் போகும். நல்லா இருக்குங்க. சித்திரை தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான பலனை வந்து தனுசு ராசி கொடுக்கு. இப்படி ஒரு அமைப்பு வந்து ரேராக தான் நடக்கும். சரியா? 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய், 5ஆம் இடத்துல குரு, சூரியன் அடுத்தடுத்து இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ஏன்னா 3 கிரகங்களுமே தனுசு ராசிக்கு வந்து அப்பழுக்கற்ற பலன்களை கொடுக்குற கிரகங்கள். இப்போ லக்கணத்துக்கு 9 கூடியவன் 5ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள், உங்களோட குழந்தைகள், அவங்க வயதுக்கற்ற படிப்பு, திருமணம், உத்தியோகம், வேலைவாய்ப்புலாம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. பிள்ளைகளால் ஒரு யோகம் இருக்கும். பிதிர் சொத்துக்கள் கிடைக்கும். ஏற்கனவே சொன்னதான். அரசாங்கத்தில் சிறந்த பதவிகள் கிடைக்கும். அதேமாதிரி இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கெலாம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் மலை நடக்கும். வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. தொழில் முனைவோர்களுக்கு நல்லாயிருக்கும். சூரியன் ஒரு முதன்மை தொழில் கிரகம். அவர் வந்து குரு கூட சேர்ந்து நல்ல இடத்துல 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் முனைவோர்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும். பேங்கில் லோன் போட்டிங்கன்னா பணம் கிடைக்கும். இல்லைன்னா வேறு ஏதோ இதில் ஃபினான்ஸ் போட்டாலும் பணம் கிடைக்கும். இல்லைன்னா ஸ்திரமாகவே பணத்தை வந்து நீங்கள் வந்து ரொட்டேஷன் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கும். தொழில் முனைவோர்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் முதலீட்டாளர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட வேலை பார்க்குற பணியாட்கள் விசுவாசமாக இருப்பாங்க. ஏன்னா குருவும் சூரியன் சேர்ந்து இருக்கிறது நல்லபடியாக இருக்கும். பணம் வந்து உங்களுக்கு நல்ல ரொட்டேஷன் ஆகும். சரியா? தொழில் பண்ணுறவங்களுக்கு பொற்காலம் சொல்லிக்கலாம். தனுசு ராசியில் தொழில் பண்ணுறவங்களுக்கு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி உங்களுக்கு தெய்வ வழிபாடு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சரியா? கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. வயதுக்கேற்ற மாதிரி வயதானவர்கள் வந்து எங்கேனாச்சும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. குடும்பத்துலேயும் வந்து ஒரு சுபிட்சம் இருக்கும். குடும்பத்தில் வந்து எல்லாருமே வந்து ஓரளவு இணக்கமாக நல்ல நிலைமையில் இருப்பாங்க. நீங்களும் ஆள் கொஞ்சம் பரந்த மனப்பான்மையும் ஒரு பரோபகார சிந்தனையோடு இருப்பீங்க. சரியா? அது ரொம்ப முக்கியமானது. அந்த சிந்தனை இருந்தால் தான் நம்ம காரியங்களில் வெற்றியாக முடியும். சரியா? தெளிந்த மனமும் தீர்க்கமான சிந்தனையும் இருக்கும். சமுதாயத்தில் வெகுஜன தொடர்பில் சிறப்பாக இருப்பீங்க. மற்றவங்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. சரியா? மதப்பற்றும் நல்லபடியாக இருக்கும். திடீர் தனங்கள் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திடீர் தனத்தை வந்து இந்த கிரகங்கள் வந்து கொடுக்கும். சூரியன் அங்கே வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. செவ்வாய் வீட்டில் உச்சமாகி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சிறப்பு தான். சரியா நேர்களே? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இருந்த போதிலும் குருவை வந்து அஸ்தமனம் பண்ணுவார், இல்லைன்னு சொல்லலை. உச்ச சூரியன். அதனால் குரு வந்து கொஞ்சம் பலவீனம் அடைவார், இயல்பு நிலை மாறுவார். இருந்தாலும் ஸ்தான பலம் பட்டு தான் இருக்கார் குருவும். ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு மேலே அந்த நிலைமை மாறும். ஸோ அது வரைக்கும் குரு கூட சேர மாட்டார். யார்? சூரியன் அசுபதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. குரு வந்து பரணி 3ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. பரணி 4ஆம் பாதத்திலேருந்து கார்த்திகை 1ஆம் பாதம் போக போகிறாரு. ஸோ கார்த்திகை 1ஆம் பாதம் எடுத்துக்கலாம். 16ஆம் தேதி தானே, இன்னும் 2 நாள் தானே இருக்குது. ஸோ அசுபதி 1க்கும் கார்த்திகை 1க்கும் கிட்டத்தட்ட இடையில் வந்து 2 நட்சத்திரம் இருக்குது. 13, 26, 27 டிகிரி இருக்குது. ஸோ 27 டிகிரியில் வந்து இன்னும் குரு சூரியன் சேர்க்கை வந்து பெருசாலாம் அஸ்தமனம் ஆகாது. ஸோ குரு வந்து இயல்பு நிலை இழக்கலை. ஜோதிடத்தை உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த கிரக சேர்க்கையை பார்த்தோம்னா சூரியனும் குரு ஒன்று சேர்றாங்க. ஆனால் 2 பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா மே 2ஆம் தேதி குரு வந்து ராசியை விட்டு மாறி போயிடுறாரு. மேசத்தை விட்டு ரிஷபத்துக்கு போயிடுவார். ஸோ குரு சூரியன் சேருது வந்து ஒரு சேர்க்கை இருந்தாலுமே இணைவு வந்து நெருக்கமாக இல்லை. அதனால் குரு வந்து பாதிக்கப்படலை. இது நல்ல விஷயங்க. குரு பாதிக்கப்படாமல் சூரியன் கூட சேர்றது நல்ல விஷயம். அந்த சூரிய நாராயணம் கிடைச்சாலுமே பரிபூர்ணமாக இருக்கும். குரு பாதிக்காமல் இருந்ததுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? உங்கள் ராசிநாதன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படாமல் இருக்கிறாரோ அப்போ நீங்கள் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறீங்க. ஸோ கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிற குருவுக்கும் அசுபதி 1ஆம் பாதத்தில் இருக்கிற சூரியனுக்கும் டிஸ்டன்ஸ் நிறையா இருக்கிறதுனால நல்ல விதமாக நடக்கும். சூரியன் வந்து அசுபதி 1, பரணி, கார்த்திகைன்னு வருவார். நல்ல அமைப்பு தான். இதில் பரணிக்கு வரும்போது தான் அக்னி நட்சத்திரம் நடக்கும். சரி, அது அப்புறம் பார்த்துக்குறோம். அக்னி நட்சத்திரத்துக்கு எனக்கு கொஞ்சம் நாள் இருக்குது. இருந்தாலுமே அக்னி நட்சத்திரம் வரும்போதெல்லாம் குரு பயிற்சி ஆகிட்டு போயிடுவார். அக்னி நட்சத்திரம் நடக்கிற காலத்தில் குரு வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்போ வந்து சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. உச்சமாகி குரு சம்பந்தப்படுறதுனால நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. பொதுவாக 5ஆம் இடத்துக்கு சூரியன் வருது ஒரு 100% நன்மை செய்வார். சரியா? அது நல்லா செய்வார் அவர். ஏன்னா ஒரு கோணாதிபதி ஒரு கோணத்தில் இருக்கலாம், உச்சம் அடையலாம். வீடு கொடுத்தவனும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வராரு.
யார் வீடு கொடுத்த யார் செவ்வாய், மேசத்துக்குரிய செவ்வாயும் ஏப்ரல் 22 குரு வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ ஏப்ரல் 22 மே 2 வரைக்கும் குரு வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். இது ஒரு நல்ல ஒரு யோகமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, இப்படி தான் மாறி மாறி நடக்கும். கிரகங்கள் தங்களுக்குள்ள சில அற்புதங்களை பண்ணும்போது சம்மந்தப்பட்ட ராசிக்கு நல்லா இருக்கும். 5 கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதான். சரியா, 5 கூடிய 4 ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான், சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாதும்பாங்க. இருந்தாலும் செவ்வாய் வந்து அங்கே இருப்பார். அங்கே இருக்கும்போது ராகு கூட சேருவார், புதன் கூடயும் சேருவார், ஓரளவு மத்தியம பலனை கொடுப்பாரு. வீடு மாதிரி இருக்குது வந்து கொஞ்சம் கூடுதல் யோகம் தான், சிறப்பாக இருக்கும். செவ்வாயாலையும் உங்களுக்கு கிரெடிட் இருக்குது, பலன் இருக்குது. ஓகே நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த அமைப்பால் திடீர் பணங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவு ஆர்வமாகவும் இருப்பீங்க. தொட்டக்காரியம் தொழுக்கும், காரிய வெற்றி இருக்கும், அருமை பெருமைகளாக இருக்கும். அரசியலில் வந்து மந்திரி மாதிரி இருக்கிறவங்க, கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்குறவங்களுக்கு நல்ல ஒரு லெவலாகும், நல்ல ஒரு ரீச் ஆவாங்க. குருபக்தி இருக்கும். திட்டங்கள் போடுறது, திட்டங்களை வகுக்கிறது, அதை செயல்படுத்துறதுல நல்ல ஒரு தேர்ந்தாளாக இருப்பீங்க. உங்களை சுற்றி நல்லதே நடக்கும், நீங்களே நல்லதே சிறப்பாக செய்வீங்க. அதாவது என்னென்னா, இந்த 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்துருந்த அந்த குருஷியல் முடிஞ்சு வரும். ஏன்னா சனி செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல சேர்ந்துடக்கூடாது. காரிய வீரிய ஸ்தானத்தில் யாரோ ஒருத்தர் இருந்தால் நல்லது தான். 2 பேரும் சேர்ந்து ஏப்ரல் 22 வரைக்கும் இருக்கிறாங்க. அதில் செவ்வாய் மேலே போயிட்டாருன்னா கொஞ்சம் மாற்றம் இருக்கும். சரியா நேர்களே, ஒன்றை தொட்டு ஒன்று தான் பலன்கள். ஸோ இப்போதைக்கு தனுசுக்கு வேண்டிய செவ்வாய், குரு, சூரியன் 4, 5ஆம் இடத்தை பிடிக்கிறது நல்லது தான். சரியா நேர்களே, செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கலாம். ஏன்னா ஒரு பாவகிரகம் ஒரு கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கலாம். அதே மாதிரி சூரியனும் வந்து குரு சம்மந்தப்பட்டு உச்சம் அடைகிறது நல்லது தான். சூரியன் உச்சம் அடைறதுனால என்ன, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆளுமே அதிகாரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், கொஞ்சம் நல்லபடியாக இருப்பீங்க, ஒரு மிடுக்கோடு இருப்பீங்க. இருந்தாலும் உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடை சாப்பிடாதீங்க. கொஞ்சம் உடலில் வந்து சிதோசனமாக வச்சுக்கோங்க, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா, நான் அடுத்து செவ்வாய் பயிற்சிக்கு அடுத்த வீடியோ போடுறேன். தனுசு ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன், அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இது வந்து இந்த புத்தாண்டுக்கு முன்னாடி போடுறேன். நான் புத்தாண்டுக்கு ஆல்ரெடி போட்டாச்சு, தமிழ் புத்தாண்டுக்கு போட்டாச்சு. பட் தமிழ் புத்தாண்டை ஒட்டி இந்த 3 கிரகங்களுடைய ஒரு சங்கல்பம் நடக்குது. செவ்வாய், சூரியன், குரு, இவங்க 3 மீனம், மேசம், இந்த 2 ராசியில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க நேர்களே. இந்த சூரிய நாராயண யோகம் தான். இந்த யோகம் பேர் சிவராஜ யோகம்னு சொல்லலாம். ஆமாம், சூரியனும் நாராயணங்கிறது வந்து சூரியனும் புதனும் சேர்றது சூரிய நாராயண யோகம். குருவும் சூரியன் சம்மந்தப்படுறது சிவராஜ யோகம். சரியா, சிவராஜ யோகம்னு கூட இந்த பேரை சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த யோகங்கள்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து இடையில சொருகப்பட்டது தான். பஞ்சமா புருஷ யோகங்கள் வந்து 5 யோகங்கள் தான். சரியா, ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு யோகம் இருக்குது. சரியா, குருவுக்கு வந்து அம்ச யோகம், செவ்வாய்க்கு வந்து ருஷயோகம், சரிபவனுக்கு சசயோகம், புதனுக்கு வந்து பத்திர யோகம், சுக்கிரனுக்கு வந்து மாளவிய யோகம். இப்படி சில யோகங்கள் இருக்குது. புதனும் சூரியன் சேர்ந்தால் புதாதித்ய யோகம். இப்படி தான் பஞ்சமகா புருஷ யோகங்கள் இருக்குது. அதான் ரொம்ப முக்கியமான யோகங்கள். ஆனால் இந்த மாதிரி யோகங்கள் கிரகங்கள் சேரும்போது சில பேர்கிட்ட அப்படியே கூப்பிடுறது வந்து கொஞ்சம் பழக்கமாக போயிடுச்சு. ஸோ அது வந்து சிவராஜ யோகம். நான் முதல்ல சூரிய நாராயண யோகம் சொல்லியிருப்பேன், அது சரியில்லை, சரியான வார்த்தை அல்ல, அதை நான் திருத்திக்கிறேன். சரியா நேர்களே, நமக்கு வந்து சில நேரத்தில் இந்த ஜோதிடத்திலே இருக்கிறதுனால சில நேரத்தில் அந்த வாழ்க்கை பிசைகிறது. சரியா, நமக்கும் வந்து நானும் மனுஷன் தான். நான் டெய்லி 4-5 ஜாதகம் பார்க்குறேன், சேனலில் பேசுகிறேன், பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்கிறேன். அதும்போது சில நேரம் சில மாதிரி சொல்லிடுறேன். அது வந்து சிவராஜ யோகம். குரு சூரிய சந்திப்பில் நடக்கிற அமைப்பு வந்து சிவராஜ யோகம் தான், சூரிய நாராயண யோகம் கிடையாது. சரியா, அது வந்து புதனும் சூரியனும் சேர்றது தான். ஏன்னா புதன் வந்து நாராயணோட அம்சம், பெருமாளோட அம்சம் இருக்கிறதுனால அந்த பேர். சரி நேர்களே, அது தவறாக இருந்தால் திருத்திக்கோங்க, மாற்றி படிச்சுக்கோங்க, மாற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நல்லது நடந்திருக்கு, நல்ல விதமாக நடக்குது. சித்திரை மாதம் முழுக்க உங்களுக்கு முத்திரைப்பதிவு பேர்கள். சரியா, இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வந்து அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். அரசு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறவங்க, அரசு விஷயத்தில் வந்து வெகுமதி வாங்குறவங்க, சப்சிடி வாங்கி வேலை செய்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து இந்த கிரகங்கள் நல்லா செய்யும். ஆளுமைக்கு உள்ள கிரகங்கள் 4, 5ஆம் இடத்துல இருக்குது. செவ்வாயும் வந்து ஆளுமைக்கு உள்ள கிரகம் தான், அதிகார ஆளுமைக்கு உள்ள கிரகம் தான். அவர் 4ஆம் இடத்துல வர்றது வந்து நல்ல நிலைமையில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால குடும்பத்தில் உங்கள் கொடி பறக்கும், உங்கள் பேச்சு கேட்கும், உங்கள் பேச்சு எல்லோரும் மதிப்பாங்க, உங்கள் கை ஓங்கி இருக்கும், நல்லபடியாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தனுசு ராசி பிறந்தவர்களுக்கு சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. 3 நட்சத்திரத்துக்குமே தான், மூலம், போராடம், உத்திராடம். இதில் உத்திராடத்துக்கு கூடுதல் சிறப்பாக இருக்குது. உத்திராடம் சூரிய நட்சத்திரம் அல்லவா, நட்சத்திரநாதன் வலுப்படுறதுனால உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு படி மேலே தான் இருக்கும். போராடமும் நல்லா தான் இருக்குது. போராடமும் வந்து அவரும் வந்து சுக்கிரனும் வந்து அங்கிட்டு போக போகிறாரு. அவரும் வந்து 26ஆம் தேதி அங்கிட்டு போயிடுவார். அவரும் வந்து பயிற்சி ஆகிறாரு ஏப்ரல் 26. இன்னும் ஏப்ரல் 26க்கு ஒரு 12 நாள் தான் இருக்குது. அவரும் வந்து குருவோட போய் சேருவார். குரு, சூரியன், சுக்கிரன், இந்த 3 பேரும் சேர்ந்து சூரியனை சுபத்துவப்படுத்துவாங்க.
ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்நேரம் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் பரிவர்த்தனத்தில் தான் இருப்பார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம். ஸோ போராட நட்சத்திரத்துக்கும் ஓரளவு நல்ல பலன்கள் தான் பார்க்கப்படுகிறது. மூலத்துக்கும் வந்து பரவாயில்ல. மூலம் வந்து கேதுவி நட்சத்திரம். கேது நட்சத்திரநாதன் வந்து ஓரளவு இப்போ சுப தொடர்பில் தான் இருக்கிறாரு. சுக்கிரன் புதன் வந்து கேதுவை பார்க்குறாங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல இருக்க கேதுவை பார்க்குறது நல்ல அமைப்பு தான். ஸோ கேதுவும் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. பொதுவாக 10ஆம் இடத்துல இருக்க கேது வந்து நல்லா தான் செய்வார். 10ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம், நல்லதாக செய்கிறாரு. வீடு கொடுத்த புதன், யாருக்கு கேதுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து நீச வக்கரம் அடைஞ்சிருக்கிறது கேதுக்கு கூடுதல் பலன் தான். ஏன்னா கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. அதனால் அவர் வந்து தனக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவார், அவ்வளோதான். ராகு கேதுகள் எப்போவுமே ரியாக்ட் பண்ணுற கிரகங்கள் தான், ஆக்ட் பண்ண மாட்டாங்க, ரியாக்ட் தான் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் கேது வந்து இப்போதைக்கு நல்லபடியாக தான் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. 3 நட்சத்திரத்துக்குமே நல்லா இருக்குங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன், இல்லாத சொல்லலை, அப்படியே தான் சொல்கிறேன். சரியா? அமைப்பு அப்படி இருக்குது, அப்போ இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இப்போ தனுசு ராசிக்கு வந்து ஓரளவு சீராக நேராக நல்லபடியாக போயிட்டுருக்குது. ரொம்பவும் மோசம்னு சொல்ல முடியாது. ஒரு எபோ ஆவரேஜாக தான் போகுது. 100க்கு 75% நல்ல நிலைமையில் தான் கிரகங்கள் இருக்குது. சரியா நேர்களே? வாழ்த்துக்கள். சித்திரை புத்தாண்டை நல்லபடியாக கொண்டாடுங்க. தமிழ் புத்தாண்டை அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். உங்கள் வசதி தான், சிறப்பாக செய்யுங்க. புத்தாண்டு முதல் உங்களுக்கு, தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையட்டும். இல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் இடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.